இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுகீரை பருப்பு கடையல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சிறுகீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா, இது காஞ்சி போய் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 2-3 டைம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா மண்ணெல்லாம் அடியில் படிஞ்சிரும். அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அது எப்படி பண்ணால் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் கழுவி வச்ச கீரையை. அது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் இது கூடயே போடுறேன்னா, ஏன் குக்கரில் சேர்க்குறேன்னா சீக்கிரம் வேலை முடியும். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட தனியாக வேக வச்சுக்கலாம். ஆனால் சீக்கிரம் வேலையாகணுன்ட்டு நான் இதில் சேர்த்துக்குவேன். தக்காளி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி. இது கூட சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதிகமாக போடக்கூடாது. கீரைக்கு கொஞ்சமாக ஒரு கை பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை கழுவி இதில் போட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேகிறதுக்காக. ஆஃபீஸ் டைமில் நம்ம குக்கரில் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கிரம் வேலையாகும், இல்லாட்டி டைம் ஆகும். பாருங்கள், குக்கரில் வச்சுருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீரையிலையும் தண்ணி விடும். குக்கரில் பண்ணுறதுனால சீக்கிரம் டைமு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம வேறு பாத்திரத்துலலாம் போட்டு செஞ்சோம்னா டைம் எடுக்கும். ஆஃபீஸ் போகிற டைமில் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதுனா 3 விசிலோட வேலை முடிஞ்சிடும். மூடி போட்டு மூடியாச்சு. விசில் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் ஆகட்டும். இங்கே பாருங்கள், கீரை எப்படி வந்துருக்குங்க. இதை வந்து நம்ம கையில் கரண்டியில் கூட இப்படி மசித்து தாளிச்சிக்கலாம். ஆனால் சீக்கிரம் வேலையை முடியறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறது. அதனால் மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக குறப்பாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இது மாதிரி குறப்பாக நம்ம மத்துக்கட்டையில் வந்து மசிப்போம்ல, அந்த மாதிரியே மிக்சியில் 1 ஓட்டு 2 ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வரும். இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்த பருப்பும் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச கீரையை போட்டுக்கலாம். ரொம்ப மையாண்ட்டு அரைஞ்சிடாதீங்க, ஏன்னா நம்ம மத்துக்கட்டையில் மசித மாதிரி தான் நம்ம அரைக்கணும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே கீரையில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வேக வைக்கிறனால டேஸ்ட் வருமோ வராதோ அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பாக அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சுட சுட நம்ம சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.